கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையில் இணைந்திருக்கிறீங்க. அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 32 ஆகிய வசனங்கள். 21ஆம் வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இன்னைக்குள்ள வேத பகுதி, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அதுல ஒரு குமாரன் என் சொத்தெல்லாம் தாங்கப்பா, நான் தனியா போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்ட்ட கேட்கிறாரு. தகப்பனும் மகனுக்குள்ள ஆஸ்தியை பிரிச்சு கொடுக்கிறாரு. அந்த மகன் போய் இஷ்டம் போல வாழ்றாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் மனம் திரும்புறாரு. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு துன்மார்க்கன் மனம் திரும்பும் போது தகப்பன்ட்ட எப்படி தாழ்த்துகிறார். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த வேத பகுதியை லைட்டா வாசிப்பேன், கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். உங்க கையில ஒருவேளை பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 24 ஆகிய வசனங்களை தியானிக்க போகிறேன். புதிய ஏற்பாட்டில் 106வது பக்கம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பாட்ட கேட்கிறாரு, என் ஆஸ்தியை எனக்கு தாங்கப்பா, என் பங்கை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பா உடனே என்ன செய்றாரு அப்படின்னா, தன் பிள்ளைக்குள்ள சொத்தை உடனே பிரிச்சு கொடுக்கிறாரு. 2 பையன் இருக்கிறான். அதுல ஒரு பையன் கேட்கிறான், என் சொத்தை எனக்கு தாங்கப்பா, சில நாளைக்கு பின்பு என்று எழுதப்பட்டிருக்கு. உடனே சொத்து வாங்கியாச்சு. இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பாட்ட சொத்து பத்திரமா இருந்துச்சு, பையனுக்குள்ள சொத்து. அதை வாங்கிட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இப்ப இளைய மகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். ஒரு தகப்பனுக்கு 2 பையன் இருந்தான். அதுல இளைய மகன் என் சொத்தை எனக்கு தாங்கப்பா, பங்கு போட்டு தாங்க, நான் வாங்கிட்டு போறேன், நான் இஷ்டம் போல வாழ போறேன். உடனே அப்பா பார்த்தாரு, கேட்கறான், சரி ரைட், இந்தாப்பா கொஞ்சம் சொத்தை விடி அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்பி தகப்பன்ட்ட நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கனா வாழ்ந்த காரியத்தை நம்ம சற்று லைட்டா தியானிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு தகப்பனுக்கு 2 பையன் இருக்கிறாங்க. அதுல இளைய மகன் தான் வீட்டை விட்டு புறப்படுறாரு. ஆஸ்திய பங்கு வாங்கிட்டு தான் புறப்படுறாரு.
தகப்பன்ட்ட இருக்கிற வரையும் அந்த மகன் நல்ல மகனா இருந்திருப்பாரு, ஆஸ்தியும் பத்திரமா இருந்திருக்கும். தகப்பன்ட்ட இருக்கும்போது எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இப்ப நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நிறைய பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதா புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்தார் என்று நம்ம தியானிச்சோம். அவர் அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கும் போது நம்ம வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். அவர் நமக்கு எதை தாராரோ அதுதான் பெஸ்ட். ஆனால் இன்று ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கலாம், உலகத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கலாம், அனுதின வாழ்க்கையிலே நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கு. நமக்கு அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல நிறைய காரியங்களை தேவன்கிட்ட கேட்பாங்க. தேவனுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு இன்னைக்கு இது கொடுத்தா போதும், இன்னைக்கு இது கொடுத்தா போதும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடம் பிடிச்சு கேட்பாங்க. சில குடும்பத்துல எல்லாம் அடம் பிடிச்சு கேட்பாங்க. ஒரு குடும்பத்திலே தகுதியா இருந்தால் உடனே தந்துருவார். சில குடும்பத்திலே நிறைய 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 ஆசைப்படுவாங்க. தேவனுக்கு தெரியும், என் பிள்ளை வளர்ந்துட்டா இந்த நேரத்தில் இதை செஞ்சு கொடுக்கணும், இப்போ இந்த வயசு, இந்த நேரத்தில் இது தேவை. தேவனுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும் அந்தந்த நாளில் நமக்கு என்ன தருணம் அவருக்கு அழகா தெரியும். ஆனால் சில வேலையில அடம் பிடிச்சு கேட்பாங்க. இளைய மகன் என்ன பண்றாரு அப்படின்னா, தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும், எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே தகப்பன் பார்த்தாரு, என் பையன் கேட்கிறான்ப்பா, சரி. அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் தூரமா போயிட்டான். அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஒரு குடும்பத்துல எப்பப்பா பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா அப்பா விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க பணம் சம்பாதிக்க போவாங்க வேலைக்கு. வேற வேற நாட்டுல, வேற வேற இடத்துல, வேற வேற சூழ்நிலை வேலைக்கு போயிடுவாங்க. அம்மா அப்பா கஷ்டத்துல இருக்கும்போது பாருங்க, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருக்கும். சில குடும்பத்துல வெளியில போய் பெரிய பொசிஷன்ல வளர்ந்துருப்பாங்க. ஆனா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, சில குடும்பத்துல துன்மார்க்கமா போகும்போது, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு பிரிந்து 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 வேற வழியில போகும்போது, நல்லா கவனிச்சு பாருங்க. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, அம்மா அப்பா கூட இருக்கும்போது, பக்கத்துல சர்ச்சைக்கு போகும்போது அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டுக்காங்க. அம்மா அப்பா கூட சில குடும்பத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. துன்மார்க்கமா வாழ போயிருந்தாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அதான் வேதனையான காரியம். இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களா சில காரியம் தீர்மானம் எடுப்பாங்க. துன்மார்க்கமா என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய், பக்கத்துல அம்மா அப்பா கூட இருந்தா எந்த மிஸ்டேக் வராது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்று எழுதப்பட்டிருக்கு. தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தகப்பனை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கு? துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. தகப்பன்ட்ட ஆஸ்தியை கேட்டு இளைய மகன் கேட்டு வாங்குறாரு, கரெக்டு தான். அப்பா கூடயே பக்கத்துல எங்கேயா இருந்திருந்தா பிரச்சனை வராது. ஆனால் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் என்ற ஒரு வார்த்தை வருது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது அதனுடைய குவாலிட்டி வேற. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்க. உங்களுக்கு தான் இந்த செய்தி. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களோ செய்தி நல்லா ஆழமா கவனிங்க. கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருப்பார்.
தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எக்ஸாம்பிளுக்கு வேணா என்ன சொல்றேனே, ரொம்ப ஈஸியா புரியும். நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். தேவன் என்னை ஆசீர்வதிச்சாரு. வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். வாலிப வயசுல சொந்தமா வியாபாரம் பார்த்தேன். வரவு செலவெல்லாம் ஒரு மனுஷனை வச்சு பார்த்தேன். அந்த மனுஷன் விக்கிரத்துல ஒரு மனுஷன். மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன். அந்த மனுஷனை நம்பி லட்ச லட்சமா கொடுத்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா நான் நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். அதை ஏன் சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனை சார்ந்து கொள்ளும் போது ஒரு நாள் அது கண்ணில போய் முடியும், ஒரு நாள் ஆபத்துல போய் முடியும், ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டும் தள்ளி போயிட்டேன். எல்லா காரியத்திலையும் நான் சிக்கி கொண்டேன். லாஸ்ட் ஒரு நாள் எல்லாம் அழிஞ்சு இல்லாத ஒரு பொசிஷன்ல நின்னேன். கையில ₹1 கூட இல்லாத நிலைமையில கண்ணீரோடு நின்னேன். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். இதுக்கப்புறம் உள்ள வசனம்லாம் நிறைய அர்த்தம் இருக்கு. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அதுல ஒரு வேர்டு வருது, எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பாட்ட இருந்து ஆஸ்தியில எனக்குள்ள பங்கை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தூர தேசத்துல போய் துன்மார்க்கமா ஒரு மனுஷன் வாழ்றான். அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அவன் கையில இருக்க காசெல்லாம் காணாம போயிட்டு, எல்லாம் முடிஞ்சு போயிட்டு. ஏன்னா துன்மார்க்கனா வாழ்றான். ஒரு பக்கம் பார்த்தா வேசி, இன்னொரு பக்கம் பார்த்தா மதுபான அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா இஷ்டம் போல வாழ்றது. ஏன் இஷ்டம் போல வாழ்ந்தான், ஏன் துன்மார்க்கனா வாழ்ந்தான் அப்படின்னா, அங்க அப்பா பக்கத்துல இல்ல. அவன் அப்பா விட்டு தள்ளி போயிட்டான், தூர தேசத்துக்கு தள்ளி போயிட்டான். அதுக்கப்புறம் இஷ்டம் போல உள்ள ஒரு வாழ்க்கை. அந்த இஷ்டம் போல உள்ள வாழ்க்கையில தான் குறைவு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப என்னைக்கு நம்ம தகப்பனை விட்டு பிரிஞ்சு போய் சில குடும்பத்துல, இப்ப இந்த உலகத்துக்குள்ள காரியத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா, அம்மா அப்பா விட்டு சில குடும்பத்துல, நிறைய குடும்பத்துல தள்ளி 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 போய் ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சொன்னாங்க, என் தங்கச்சி கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறான். ஒரு 37 வயசு ஆகுது. என்னன்னு சொல்லி கேட்டா, வேண்டாங்க்கா, நான் கல்யாணம் முடிக்காமையே இருக்கேன் அப்படிங்க. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, திருமணம் முடிக்காமையே வாழ்றாங்க. அவங்களுடைய சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, காலம் கடைசியா இருக்கு. அம்மா அப்பா கூட இருக்கும்போது சில குடும்பத்துலலாம் நிறைய ஆசீர்வாதம் உண்டு. தாயின் தகப்பனை கனம் பண்ணணும், கீழ்ப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சட்டம் இருக்கு. சில குடும்பத்துல அம்மா அப்பா வார்த்தை கீழ்ப்படிந்து அழகா கல்யாணம் முடிச்சு செட்டில் ஆகி வாழக்கூடிய குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல தூர தேசத்துல இருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் சகல விதமான ஆசீர்வாதம். இளைய மகன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தூர தேசத்துல போய் துன்மார்க்கமா வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த துன்மார்க்கமா வாழும்போது குறைவுபட தொடங்கிற்று. துன்மார்க்கமா வாழ்ந்தா குறைவு உள்ள வரும். முதல்ல அதை அறிந்து கொள்ளணும். சில குடும்பத்துல சில ஜெப குறிப்புலாம் வரும். வீட்டுல தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட ஒரு பெரிய லிஸ்டே வரும். அந்த வீட்டுல போய் பார்த்தா நல்லா 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா நாடகம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இஷ்டம் போல இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா தேவையில்லாம பல மணி நேரம் ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கும். பையன் பார்த்தா 10 மணி நேரம் 8 மணி நேரம் கேம்ல விளையாண்டுட்டு இருப்பான். சில குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்ச, திருமணம் முடிஞ்ச நிறைய சகோதரமார்கள் கேம், ஆன்லைன்ல கேம் விளையாடுறாங்க. இப்படி ஒரு வீட்டுல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல மணி நேரம் டிவிலயோ செல்போன்லயோ லேப்டாப்லயோ எதுலயோ மூழ்கி போய் கிடந்தா அந்த குடும்பத்துல குறைவு வருமா வராதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டுல உள்ள காரியத்தை நான் சொல்றேன்ப்பா. இந்த செய்தி பேசும்போது நம்ம வீட்டுல உள்ள காரியத்தை நம்ம அப்படியே சேர்த்து யோசித்து பார்க்கணும். எல்லார் வீட்லயும் டிவி இருக்கு, எல்லார் வீட்லயும் செல்போன் இருக்கு.
எல்லாரும் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கும்போது எத்தனை மணி நேரம் தேவையில்லாத எத்தனை வீடியோ பார்க்குறாங்க, அதில் எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றோம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. நம்ம நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நிற்கும் போது 24 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சோன்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும். என்னையும் சேர்த்து தான் நானும் நியாயத்தீர்ப்பு நாளில் போய் நிற்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்துச்சப்பா, அந்த 24 மணி நேரத்துல நீ கையில பைபிள் எவ்வளவு நேரம் எடுத்து வாசித்து சொல்லி கேட்பாரு. நான் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், என்கிட்ட கேட்பாரு. பரலோகத்துல தேவன் என்கிட்ட கேட்பாரு, உன் கையில பைபிள் எழுதி கொடுத்தனே, நீ எத்தனை தடவை பைபிள் வாசித்து சொல்லு அப்படிம்பாரு. நான் பதில் சொல்லணும். நியாயத்தீர்ப்புனால நான் கணக்கு சொல்லணும். உங்களுக்கு மாத்திரம் இல்லையா, நானும் கணக்கு சொல்லணும். 31 நாளும் நம்ம என்ன பண்றோம், 24 மணி நேரம் என்ன பண்றோம், எத்தனை காரியத்துல நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது இருக்கா? ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். எதுக்கு? தப்பு பண்றதுக்கு தூர தேசத்துக்கு போயிட்டான். அங்க போய் துன்மார்க்கமா வாழ போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில குறைவு? காரணம் என்ன? ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணுமோ தேவன் எல்லாம் தராரு. 10,000 சம்பளமா, 20,000 சம்பளமா, 30,000 சம்பளமா, 40,000 சம்பளமா, 50,000 சம்பளமா, 1,00,000மா, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பணம் தராரு. ஆனால் அது இஎம்ஐ, ஹவுசிங் லோனு, பிசினஸ் லோனு, ஓடி லோனு, ஹோமு, பர்சனல் லோனு, ஏதாங்க எங்கேயாவது அந்த ரூபா பின்னாடி வெளியில வேஸ்டா போயிட்டே இருக்கு. சில குடும்பத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுமாங்க, சில குடும்பத்துல வீடு கட்டியிருப்பாங்க, சில குடும்பத்துல ஹாஸ்பிட்டல் வாங்கியிருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துல போய் லாக் ஆகிறோம். நிறைய குடும்பத்துல பர்சனல் லோன்ல இருப்பாங்க, வெளியே தெரியாது, வரக்கூடிய ரூபாலாம் அங்க போயிடும். நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில் நான்லாம் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால சேர்த்தே சொல்லி தரேன். துன்மார்க்கமா வாழும்போது குறைவு வந்துடும். இன்னைக்கு செய்தியில ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, துன்மார்க்கமாய் வாழும்போது குறைவு வரும். ஒரு மனுஷன் பரிசுத்தமானா வாழும்போது, நீதிமானா வாழும்போது, தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது அந்த குடும்பத்துல தரித்திரமோ, பஞ்சமோ, குறைவோ எதுவும் வராது. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழும்போதுதான் அந்த வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை வருது. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா? நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. துன்மார்க்கனா வாழ்றதுக்கு வேற தேசத்துக்கு புறப்பட்டு போனான்ப்பா, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனா அந்த தேசத்துல என்ன நடக்கு அப்படின்னா, எல்லாவற்றையும் அவன் செலவழிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வருது. அந்த கொடிய பஞ்சம் வந்த உடனே அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்பொழுது அவன் குறைவுட தொடங்கி அந்த தேசத்தில் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். ஏன்னா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணியாச்சு, துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு, தேசத்துல கொடிய பஞ்சம் வந்துட்டு உயிரை காப்பாற்றணும். அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். தகப்பன் வீட்டுல நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. தகப்பன்ட்ட இளைய மகன் எல்லா பணத்தையும் ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போய் துன்மார்க்கமா வாழ்றதுக்கு தூர தேசத்துல புறப்பட்டு போய் இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாவற்றையும் அவர் செலவழிச்சது பின்பு அந்த தேசத்துல இருக்கும்போது ஒரு கொடிய பஞ்சம். அதுக்கப்புறம் அந்த தேசத்துல ஒரு மகன்கிட்ட போய் ஒரு குடும்பத்துல போய் தங்குறாரு. அங்க என்ன வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா, பன்றி மேய்க்கிற வேலையை கொடுக்குறாங்க. அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இப்போ ராஜா வீட்டு பிள்ளை இப்ப எங்க போயிட்டாரு? பன்றி மேய்க்க போயிட்டாரு. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். வயிறு பசிக்கு
வயிறு பசிக்கணும்னு என்ன செய்வாங்க? அந்த பன்றிக்கு வச்ச சாப்பாடாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்தான். அதுக்கு அடுத்த வேர்டு தான் ரொம்ப முக்கியமான வேர்டு. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஐயா, பன்றிக்கு வச்ச சாப்பாடு கூட அவனுக்கு கொடுக்கலையா? அங்க போய் வேலை பார்க்கறான், அந்த பன்றிக்கு வச்ச தவிட்டு சாப்பாடு கூட கிடைக்கல. அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆனா சாப்பிட ஆசையா இருந்தான். பன்னிக்கு வச்ச சாப்பாடு தானே, பரவாயில்ல, நான் சாப்பிட்டுருந்தேன், எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருந்தான். ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்று நிறைய குடும்பத்திலே வேதனைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள். உடனே மெதுவா திரும்பி பார்ப்பாங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா பையனை எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? நான் எவ்வளவு நல்லா வாழ்ந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. அந்த பெஸ்டான ஒரு லைஃபை லைட்டா திரும்பி பார்ப்பாங்க. அதே போல துன்மார்க்கனா வாழ்ந்த அந்த இளைய மகன் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டு அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு எப்ப புத்தி தெளிஞ்சது? பன்னிக்கு வச்ச சாப்பாடு கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் புத்தி தெளியுது. ஐயோ, வயிறு பசி இல்லை, அதுக்கப்புறம் தான் புத்தி தெளியுது. அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. எங்க அப்பா வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு பரிபூர்ணமா பூர்த்தியா இருந்துச்சே, நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் செத்து போயிடும்ப்பா, இதுக்கப்புறம் என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் பாவம் பண்ணிட்டேன்ப்பா. உங்கள்ட்ட ஆஸ்தியெல்லாம் நான் வாங்கிட்டு போயிட்டேன். நான் துன்மார்க்கனா போயிட்டேன். நான் துணிகரமா போயிட்டேன். நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். நான் பாவம் பண்ணிட்டேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் அதுக்கு தகுதியே கிடையாது. உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட நான் இனிமேல் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. அப்போ இளைய மகன் தூர தேசத்துல போய் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம், அந்த பன்னிக்கு வச்ச சாப்பாடு கூட இல்லைன்னு சொன்ன உடனே புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் தகப்பன்கிட்ட போய் நான் எப்படியாவது கேட்பேன், ஒரு வேலைக்காரனுக்குள்ள சாப்பாடு எனக்கு தருவீங்களா? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், பரத்துக்கு விரோதமாவும் உமக்கு விரோதமாவும் நான் பாவம் செஞ்சிட்டேன், இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் எந்த தகுதியும் கிடையாது. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஒரு கூலிக்காரனுக்கு அதுல ஏதாவது சாப்பாடு இருக்குங்களா, அதுல எனக்கு தருவீங்களா? உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல தேவன் மறுபடியும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், சமாதானத்தை தருகிறார், நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறார். 32 வரிய அதை பத்தி ஃபுல்லா எழுதப்பட்டிருக்கு. ஒரு சில வசனங்கள் தான் நம்ம தியானிக்கிறோம். தகப்பன் அவனை கண்டு மனதுருகி என்று எழுதப்பட்டிருக்கு. என் பையன் வந்துட்டான், ஆஸ்தியெல்லாம் அழிச்சிருக்கான், பரவாயில்ல, என் பையன் எனக்கு திரும்பி வந்துட்டான். அப்ப தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, என் மகன் மறுபடியும் திரும்பி வந்துட்டான், என் மகன் திரும்பி வந்துட்டான். அந்த ஒரு வேர்டு தான் முக்கியம். என் மகன் என்கிட்ட திரும்பி வந்துட்டான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் மனம் திரும்பும் போது
பரலோகத்துல தேவன் பாப்பாரு, என் பையன் மனம் திரும்பி வாரான்ப்பா, என் பிள்ளை மனம் திரும்பி வாரான். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி பாப்பாரு, என் பிள்ளை எப்படி வாரா. பரலோகத்துல தேவன் பாப்பாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை பார்க்கிற தேவனுக்கு தெரியும் நம்முடைய உண்மையான சூழ்நிலை என்ன, நம்ம என்ன நோக்கத்துல நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் காத்து இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, நம்ம ஒரு சின்ன ஜெபம் தானே பண்ண போறோம். கிடையாது. மனுஷன் முகத்தை பார்ப்போம்ப்பா, தேவன் உள்ளத்துல பார்க்கிறாரு. என் இதயத்துல நான் என்னெல்லாம் யோசிக்கிறேன் எல்லாம் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, காலையில ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேட்பீங்க, உங்க இதயத்துல நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க எல்லாம் பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன தெரியுமா? குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு, தாழ்த்திட்டாரு. ஆமாப்பா, உமக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன், இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி தாழ்த்திட்டார். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்ட தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பும் போது உயர்ந்த வஸ்திரத்தை தருகிறார். அதான் ஒரு முக்கியமான வேர்டு, உயர்ந்த வஸ்திரம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது உயர்ந்த வஸ்திரத்தை தருகிறார். ரெண்டாவது, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும், மோதிரம் அப்படின்னாலே அதிகாரம். உயர்ந்த வஸ்திரம் தந்தாச்சுனாலே மறுபடியும் நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். என் பிள்ளை வந்துட்டான், மனம் திரும்பி வந்துட்டான், அவனுக்கு மறுபடியும் எல்லாமே கொடுங்க அப்படிங்க. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, வெண்வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளணுமா, சுவிசேஷம் அறிவிக்கணுமா, எல்லாமே தேவன் தருவார். எப்பொழுது? அப்பா, நான் பாவிப்பா, நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன்ப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, நான் தூரதேசத்துல போய் நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கையில எத்தனையோ குறை இருக்குப்பா, இனிமேல் உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதி கிடையாது, உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கு நான் தகுதி கிடையாதுப்பா, உங்கள்கிட்ட ஒரு வேலைக்காரன் போல நான் இருக்கிறேன்ப்பா, அந்த சாப்பாடு எனக்கு தருவீங்களா அப்படின்னு தாழ்த்தி தான் உள்ள வாராரு. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் அப்படிதான் வருது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது நம்முடைய பரமபிதா உடனே ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையிலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ, என்ன சூழ்நிலைங்களோ, அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது உங்க கூட ஆவியான பேசிட்டு இருப்பார். காலவேளையிலே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, உமக்கு பிரியமா அப்படி நான் வாழணும்ப்பா அப்படி கேட்பீங்களா? இழந்து போன எல்லாவற்றையும் தருவார். நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் போய் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று எழுதப்பட்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தான்,
அவருடைய சமூகத்தில் தாழ்த்திடணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்கா நன்றிப்பா. வேதத்தை தியானிக்க சிறு கிருபைக்கா நன்றிப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதபிள்ளை எங்களை மண்ணாக, எங்களை தாழ்த்தி, எங்களை ஒரு குப்பையாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைன்னு சொல்றது கூட எங்களோட வாழ்க்கையில தகுதி கிடையாதுப்பா. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்கிறதுப்பா. இழந்து போன மகிமையை கொடுக்கதான்ப்பா நீங்க தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டீங்க. உங்க கிருபையினால நாங்க உயிர் வாழ்றோம்ப்பா. நீங்க இல்லைன்னா எங்க வாழ்க்கை இல்லப்பா. எங்கள்கிட்ட 1000 குறை இருக்குப்பா. இந்த காலவேளையில யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ மனப்பூர்வமா ஆசீர்வச்சிருங்கப்பா. தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லிடுதுப்பா. உங்க பிள்ளைகள கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு காலையில் செய்தி கேட்டு அவங்க எந்த சூழ்நிலை உடைந்து போயிருந்தாங்களோ உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. இந்த கால வேளையில எங்களை நாங்க தாழ்த்திரோம்ப்பா. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. எல்லாமே உமக்கு தெரியும்ப்பா. எங்கள்கிட்ட எவ்வளவு குறை இருக்கு, எவ்வளவு குறை இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். உங்க கிருபை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்திரும். உம்முடைய பிரசன்னம் இறங்கிரட்டும், உம்முடைய மகிமை இறங்கிரட்டும், உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவார்த்தின் ஆவி தந்த கிருபைக்கா நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் இருக்குப்பா, இருக்குப்பா, இருக்குப்பா. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தரே சந்திங்க. உங்க பிள்ளைகளுக்கு தேவையுள்ள எல்லா ஆகாரத்தை எல்லாம் தந்து ஆசிரிங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரிங்க. டெலிவரி பொறுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு நல்ல ஒரு குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. எங்களை தாழ்த்திரும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அப்படிங்க. பரிபூர்ணமான சுகம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க பிள்ளைகளுக்கு பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். காலை வேலைக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி பொறுப்புறாங்க, சில குடும்பத்துல வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, விவசாயத்துக்கு பொறுப்புறாங்க, வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல பண்ணிக்கும். டிரைவிங் லைன்ல இருக்காங்க, படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜானுடைய பதவியில் பண்ணிக்கிறோம். தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும்பா. உங்க கரத்திலே எங்க குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் உயர்ந்த வஸ்திரம் தாங்க. அவனுடைய கைக்கு ஒரு மோதிரத்தை தாங்க. அவனுடைய காலுக்கு ஒரு பாதரட்சை தாங்க. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம் என்று பேசப்படி. யாரெல்லாம் மனம் திரும்புறாங்களோ பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. பிதாவாகி தேவன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரியேசுற எல்லா அந்தகார சத்துருன் கிரியல் எல்லாம் வேரோட சுட்டு எரிக்கப்பட்டு போட்டு, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்டு போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க.
பரிபூர்ணமான விடுதலை, பரிபூர்ணமான ஆரோக்கியம், பரிபூர்ணமான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க, உடனே சந்திங்க. இன்னைக்குள்ள தேவைகள், இன்னைக்குள்ள கடன் பிரச்சனைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தர வேண்டும். நாங்க ஒரு மனுஷனை நம்பலப்பா, உலகத்துல ஜனங்களை நாங்க நம்பல, பரலோகத்துல தேவனை நாங்க நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு தகப்பன் இருக்கிறீங்க, நாங்க திக்கற்ற பிள்ளை இல்லப்பா. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியா தந்திருக்கீங்க, எங்களுக்கா பிதனிடத்துல பரிந்து பேசுறீங்க. ஜீவாதிபதியானவரே இறங்கி வாங்க, மகிமையின் ஆவியானவரே இறங்கி வாங்க, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்க. எந்தெந்த குடும்பத்துல ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கோ அப்பா, இந்த நிமிஷத்திலே அப்பா உயிர்ப்பிக்கப்படட்டும். பிந்தின் ஆதாமாக உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக வெளிப்பட்டீங்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் விசேஷமா இப்பொழுதும் எல்லா அந்தகார கிரியைகளும் சுட்டெரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உயிர்ப்பிங்க ராஜா. நிறைய குடும்பத்துல வேதத்தை தியானிக்கும் போது யோசித்து பார்த்தாங்க, எங்க வாழ்க்கை இப்படித்தானே இருக்கு, எங்க வாழ்க்கை இப்படித்தானே இருக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்தாங்கப்பா. இந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி கேட்கிறோம்ப்பா. எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்கள்கிட்ட எல்லாம் நிறைய குறை இருக்குப்பா, அதெல்லாம் மன்னிச்சு ஆசிரிங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்க பிள்ளைகளை ஆசிரிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எந்தெந்த தேசத்துல இருக்காங்களோ எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. நிறைய தேவைகள், நிறைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிற வீடு கட்டுறாங்க, கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, வேலை இல்லாம இருக்கு, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்க இதயத்துல என்ன நாங்க யோசிக்கிறோம் உமக்கு தெரியும். எங்களை ஆசீர்வதிங்க. உங்க ஜீவன்களை அர்ப்பணிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடித்து உங்களோட ரத்த குட்டைகளை வேலை அடித்து மூடி மறைத்து பாதத்துல சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குன தேவன் உங்க கருத்துல எங்களை அர்ப்பணிக்கணும். நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தருடன் ஆசீர்வதிப்பார். 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.